ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரெட் ரெசிபி. பனானா பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கேக் ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் என் கார்ட்ஸ்லேயும் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பனானா பிரெட் பண்ணுறதுக்கு நான் 3 பனானா எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ப்ரெட் வந்து செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். சில டைம் வந்து நம்ம அந்த பனானா வந்து சாப்பிட்றதுக்கே பிடிக்காது, ரொம்ப பழுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நான் வந்து ஒரு மிக்சர் ஜாருக்கு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறேன். 250 ml இருக்கும். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து குக்கிங் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் வந்து உருக்கின வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் கிடையாது, உருக்கின வெண்ணெய் சேர்த்துக்கலாம். எக்கு பார்த்திங்கன்னா 2 எக்கு சேர்க்குறேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். சப்போஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா எடுத்து வெளியில் வச்சுடுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனாக அரைச்சி எடுக்க போகிறேன் நான். பனானா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில டைம் வந்து நல்லா அரைக்காத மாதிரி இருக்கும், லைட்டாக பீஸாக இருக்கும். உங்களுக்கு பரவாயில்லன்னா அப்படியே நீங்கள் ப்ரெட் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பனானாவை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன். சேர்த்து கலந்து விடணும். உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கலந்துக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பேட்டர் வந்து இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த ப்ரெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்க்குறேன். டீஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் தேவையில்லை, வெறும் பேக்கிங் சோடா மட்டுமே இருந்தாலே போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேட்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும், திக்காக தான் இருக்கணும். நல்ல பழுத்த பனானாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இனிமேல் பனானா வாங்கிட்டு வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காம, வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. பாதாம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாதாம் வந்துட்டு நான் தோலோடவே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து நட்ஸில் வேறு எது கிடைச்சாலும் அதை சேர்த்துக்கலாம். பிஸ்தா, முந்திரி, திராட்சைன்னு எது வேணாலும் பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே வந்து ஒரு லோஃப் பேன் எடுத்திருக்கேன் ப்ரெட் செய்கிறதுக்காக. இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான், இருந்தாலும் இது ஒட்டாமல் வரத்துக்காக நான் வந்து கொஞ்சமாக குக்கிங் ஆயில் வந்து இதில் சேர்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி லூஃப் பேனில் தான் செய்யணும்னு இல்லை, உங்கள்கிட்ட எந்த பேன் இருக்கோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே நான் வந்து ஆயில் சேர்க்குறதுனால கீழே எந்த பார்ச்மெண்ட் பேப்பரும் நான் சேர்க்கலை. இப்போது அந்த ப்ரெட் பேட்டரை வந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன். நான் இங்கே ஒரே ப்ரெட் பேன்லேயே வந்துட்டு நான் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறேன். இது வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமாக பேக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 2 பேனில் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திட்டு இது ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா டேப் பண்ணணும். டேப் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே வெளியே ரிலீஸ் ஆகும். நான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோவேவ் ஓவனில் வைக்கிறேன். ஓவனில் வைக்கும்போது 200 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றி ஒரு 50லேருந்து 55 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வச்சுக்கிறேன். பேனில் வைக்கிற மாதிரி இருந்தால் உப்பு கீழே தூவி ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 1 மணி நேரத்துக்கு வச்சுருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். நீங்கள் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஷார்ப்பாக ஏதாவது நைஃப் எது இருந்தாலும் உள்ளே நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வந்து வெந்திருக்குன்னு அர்த்தம், உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் வந்து சைட்ஸில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு இது நான்ஸ்டிக் பேனாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான், நம்ம பனானா ப்ரெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் பனானா வாங்குறப்ப நல்லா பழுத்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நீங்கள் வந்து இது நான் வந்து ப்ரெட்டு மாதிரி ஸ்லைசஸ் பண்ணுறேன். ப்ரெட்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பனானா ப்ரெட் வந்து சூப்பராக பிடிக்கும்.
இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ வந்து இது கட் பண்ணவே முடியாத அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரே ஒரு பீஸ் நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கையில் வச்சுருக்கும் போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது நட்ஸ் ஏதாவது சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பனானா ப்ரெட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அடித்து சொல்கிறேன், சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் இந்த பனானா ப்ரெட்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.